நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய ஜாஸ்வாவுடைய நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் இந்த மாலை நேர வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக ஒரு சந்தோஷமான செய்தி நான் போன வாரமும் சொன்னேன். எனக்கு போன வாரம் நான் சொன்னேன், நம்முடைய ஜாஸ்வாட்டிக்காக நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிறது நான் சாட்சியாக சொல்ல முடியும். குறிப்பாக இந்த 10வது மாதம் 9வது மாதம் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆலங்குளம், நல்லூர், அப்படி சுற்றி இருக்கிற காலத்திமடம், அப்படி இந்த ஏரியா முழுக்க நீங்கள் கரல் பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 வீடுகளுக்கு மேலாக நம்முடைய சேனல், அதாவது ஜாஸ்வா டிவிங்கிறது சேனல் மக்கள் பார்க்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே பாதி ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் மறுபடியுமாய் எக்ஸ்ட்ரா ஒரு 35,000 வீடு. இப்போ இந்த 10வது மாதத்தில் நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் கிட்டத்தட்ட 3/4% நிறைய வீடுகளில் ஓடத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ஏன்னா எனக்கு ஊர் நல்லூர். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த சேனல் கிடையாது. ஆனால் போன மாதம் கடைசியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த செய்தியில் இந்த சேனலில் வரக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளையும் நான் வீட்டிலேருந்து பார்க்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய ஜெபமும் என்னுடைய ஜெபமும் கேட்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. உங்களுடைய ஜெபமும் என்னுடைய ஜெபமும் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பெரிய சாட்சி. இது யாரும் நடக்கலைன்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 35,000 வீட்டுக்கு அடுத்தால போகணுன்னா அது எவ்வளோ பெரிய கிருபை தெரியுமா? அது ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் உங்களையும் என்னையும் கொண்டு கர்த்தர் செய்து கொண்டு இருக்கிறார். எந்த ஒரு தகுதியுமே இல்லை என்று சொன்ன மனிதர்கள் மத்தியில் இன்றைக்கு கர்த்தர் என்னை ஊழியக்காரனாக நிப்பாட்டி இருக்கிறார். அநேக 1000 வீடுகளுக்கு செய்திகளை சொல்லத்தக்கதாக கர்த்தர் கிருபையாக நிறுத்தியிருக்கிறார். உங்களுடைய ஜெபம் எங்களுடைய ஜெபம். தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. விசேஷமாய் நம்முடைய கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியங்கள் மூலமாய் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு உருவாக்கும் நேரம் என்கிற நிகழ்ச்சி ஓடிக்கிட்டே இருக்கு. நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க, உங்களுடைய ஜெப குறிப்பு நீங்கள் சொல்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாய், இந்த செய்தியின் மூலமாய் அநேகர் பார்க்கத்தக்கதாய், அநேகர் பேசத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்து கொண்டு இருக்கிறார். அநேகருக்கு இது புரோஜனமாக இருக்கு என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அதனால் தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. விசேஷமாக இந்த வாரத்திலும் நாம் ஒரு தலைப்பின் கீழ் செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அது என்ன தலைப்பு என்று சொன்னால், யோபு 37ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோபு 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். தேவன், சரியா, நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். வசனம் சொல்லுது, செய்தியின் தலைப்பு, நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அவர் பெரிய நன்மைகளையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார். நான் சந்தோஷமாக சொல்ல முடியும். இப்பொழுது நான் பேசுகிற நான் ஒரு காலத்தில் மனிதர்களால் தள்ளப்பட்ட ஒரு மனிதன். உன்னை என்ன தகுதி இருக்குது, நீ என்ன படிச்சிருக்கிற, நிறைய சாட்சியை நான் சொல்லியிருக்கேன் என்று சொல்லி மனிதர்களால் தள்ளப்பட்ட ஒரு மனிதன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு கிரகிக்க முடியாத, எந்த மனிதனும் நம்ப முடியாத, எந்த மனிதனாலும் யோசிக்க முடியாத, இவன் எப்படி இப்படி போனான், இவனுடைய சூழ்நிலை எப்படி மாறிச்சு, எப்படி இப்படி வேலை கிடைச்சது என்று சொல்லி ஒரு கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் செய்வேன் என்று சொல்லுகிறார். செய்து கொண்டு இருக்கிறார், இன்னும் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் செய்தியோட தலைப்பு. போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? கிரகிக்க முடியாத அதிசயங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், கிரகிக்க முடியாத, யோசித்து பார்க்க முடியாத அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசம்.
விசுவாசத்தோடு கூட தேவன் மேலே பற்றுதலாக இருக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத, எந்த மனிதனாலும் நம்ப முடியாத பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் உங்கள் வாழ்க்கையில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதல் வார்த்தை விசுவாசம். ரெண்டாவது, இன்றைக்கு இந்த 2வது வாரத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட என்னோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, நான் செய்தி ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன், ஜெபம். ஊக்கமான ஜெபம். சாதாரணமாக ஜெபித்தால் தேவனிடத்திலிருந்து ஒரு கிரகிக்க முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாது. சும்மா கடமுறைக்கு எந்திரிச்சோம், 2 வசனம் வாசித்தோம், 1 நிமிஷம் ஜெபம் இல்லை. அது சாதாரண ஜெபம். அந்த ஜெபத்திற்கு எவ்வளவு வல்லமை உண்டு என்று சொல்லி எனக்கு தெரியலை. அது கடமைக்கு பண்ணுது, கடமுறைக்கு பண்ணுது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். இப்போ நான் உனக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் பெரிது, நான் உன் குடும்பத்திற்கு வைத்திருக்கிற திட்டங்கள் பெரிது, நான் உன்னுடைய வேலை தொழிற்சாலைகளுக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் பெரிது. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, ஊக்கமாக ஜெபம் பண்ணணும், சோர்வடையாமல் ஜெபம் பண்ணணும், விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன் என்று சொல்லி விடாப்பிடியாக பிடிச்சு நம்ம ஜெபம் பண்ணணும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபம் எந்த நிலைமையில் இருக்குது? எனக்கு சேர்த்து தான். ஊழியம் செய்கிற நான் ஒரு நாளைக்கு எத்தனை நிமிடம் ஜெபிக்கிறேன்? கர்த்தரோடு கூட நான் எவ்வளோ நேரம் பேசுகிறேன்? மனிதர்கள்ட்ட நான் பேசி பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லையே. ஆனால் என்னை எப்படி சொல்ல, என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா, என் குடும்பத்தில் இதெல்லாம் நடக்குமா என்று சொல்லி நானே நினைத்து பார்க்க முடியாத, ஒரு கிரகிக்க முடியாத வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாரே. நான் ஜெபம் பண்ணியிருக்கேனா? ஜெபம்னா வேற ஒன்றும் இல்லை, ஏசப்பா கிட்ட நீங்கள் பேசுறது. ஏசப்பா கிட்ட நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் பேசுகிறீங்க? எதுக்காகலாம் ஜெபிக்கிறீங்க? உங்கள் குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணுறீங்களா? உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு ஜெபம் பண்ணுறீங்களா? உங்களுடைய தெருவில் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? உங்கள் சபைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? உங்கள் ஆத்துமாக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க? ஒவ்வொரு நாளும் எத்தனை ஆபத்துகள் விபத்துகளில் எத்தனை மனிதர்கள் இறந்து போகிறார்கள் தெரியுமா? அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? மதுபானம் குடித்து 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 ஐயோ சொல்ல முடியல. மதுபானம் குடித்து குடித்து எத்தனை மனிதர்கள் இறந்து போய் கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? உங்கள் ஜெபம் எப்படி இருக்கு? ஊக்கமான ஜெபமாக இருக்கா? செத்து போன நிலைமையில் இருக்கா? உங்கள் ஜெபத்தில் உற்சாகம் இருக்கிறதா? உங்களுடைய ஜெபத்தில் சோர்வாக இருக்கிறதா? என்னன்னே பண்ணுது, எனக்கு ஜெபம் பண்ணியே என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலை, என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணியே ஒன்றும் நடக்கலை. இல்லை, உங்களுடைய ஊக்கமான ஜெபத்தை என் ஆண்டவர் பார்க்கிறார். உங்களுடைய ஊக்கமான ஜெபத்தை, ஒரு விடாமுயற்சியான ஜெபத்தை, அப்பா சோத்திரம் என்று சொல்லி எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்கள் என்று சொல்லி செய்கிற ஜெபத்தை ஆண்டவர் பார்க்கிறார். உங்களுடைய ஊக்கமான ஜெபந்தான் உங்களை வாழ வைக்கும். உங்களுடைய ஊக்கமான ஜெபந்தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கிரகிக்க முடியாத அந்த மீனிங் எனக்கு சொல்லவே முடியலை. எந்த மனிதனாலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு பெரிய அதிசயம், ஒரு பெரிய அற்புதம், ஒரு பெரிய நன்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார். செய்ய வேண்டிய 2வது ஒரு காரியம், நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? நீங்கள் ஊக்கமாக நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? உங்களுடைய ஜெபம் ஊக்கமான ஜெபமாக இருக்கிறதா? அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம், பேதுரு என்கிற ஒரு மனிதனை சிறைச்சாலையில் அடைச்சிருந்தாங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோടെ ஜெபம் பண்ணினார்கள். பேதுரு என்கிற மனிதன், அந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவை பகிரங்கமாக பேசுகிறான். இயேசு கிறிஸ்து நல்லவர், அவர் வல்லவர், அவர் அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், உங்களை வாழ வைப்பார் என்று சொல்லி பெரிய பெரிய ஆட்களுக்கு முன்பதாக அவன் தைரியமாக பேசுகிறான். கடைசியில் பேதுரு கொண்டு சிறைச்சாலையில் அடைச்சிட்டாங்க. சிறைச்சாலை காவலில் போட்டாச்சு. ஆனால் சபையார் என்ன செய்கிறாங்க?
பேதுருவுக்காக அவர்கள் ஊக்கமாக ஜெபிக்கிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் எத்தனை காரியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது தெரியுமா? வெளியே எங்கேயும் பேச வேண்டாம், நம்முடைய சபைகளுக்குள்ள, நம்முடைய ஆலயத்தில், நம்முடைய சபைகளுக்குள்ளே எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள் தெரியுங்களா உங்களுக்கு? நீங்கள் அடுத்தவங்களை பேசவே வேண்டாம். அடுத்த மனிதர்கள் அப்படி செஞ்சிட்டாங்க, அடுத்த மனிதர் அப்படி சொல்லவே கூட. நம்ம மனிதர்கள், ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள், இயேசுதான் தெய்வம் என்று சொல்லி தெரிந்த மனிதர்கள், ஞானஸ்தானம் எடுத்த மனிதர்கள், திருவிருந்து எடுத்த மனிதர்கள், இன்னைக்கு எத்தனை பிரச்சனை, ஆலயத்தில் எத்தனை பிரச்சனை, சபையில் எத்தனை பிரச்சனை, அந்த கூட்டங்களில் எத்தனை பிரச்சனை. சபையார் இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? சபையார் சபையார் சபையார். நாம் போகின்ற சபைக்காய் நாம் ஜெபிக்கிறோமா? நாம் போகின்ற ஆலயத்திற்காக நம்ம ஜெபிக்கிறோமா? சபை நடத்துகிற பாஸ்டருக்காக நாம் ஜெபிக்கிறோமா? உடன் ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமா? குருவான ஒரு குடும்பத்திற்காக நாம் ஜெபிக்கிறோமா? ஊழியம் செய்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? உங்கள் ஜெபம் எப்படி இருக்கிறது? அவன் அப்படி செஞ்சுட்டான், இவன் இப்படி செஞ்சுட்டான், அடுத்தவங்களை சொல்லவே கூடாது. ஆண்டவர் பார்க்குறார், உங்கள் ஊக்கமான ஜெபத்தை இன்னைக்கு பார்க்குறார். உங்கள் ஜெபத்தில் ஊக்கமான ஜெபம் இருக்கிறதா? அந்த ஊக்கமான ஜெபம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்யும். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்காகவே ஜெபித்து பழகின உங்களுக்கும் எனக்கும் எப்படி சபையை குறித்து ஜெபம் பண்ண முடியும்? நீங்கள் எத்தனை இடங்களில் ஆலயங்கள் இடிக்கப்படுகிறது தெரியுமா? எத்தனை இடங்களில் என்னெல்லாமோ நடக்கு. அது நடக்கிறது நடக்கட்டும், அதை விட்டுருவோம். ஆனால் நாம் ஜெபிக்கிறோமா? நாம் ஜெபிக்கிறோமா? இயேசுவை பற்றி தெரிந்த நாம் ஜெபிக்கிறோமா? ஊக்கமாக ஜெபம் பண்ணணும். நம்முடைய இந்திய தேசத்திற்காக, நம்முடைய தமிழ்நாட்டிற்காக, நம்முடைய கிராமங்களுக்காக, நம்முடைய பட்டணங்களுக்காக ஊக்கமான ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சபைகளின் மத்தியில் ஒரு எழுப்புதலை தருவார். அந்த ஆலயத்தின் மத்தியில் ஒரு எழுப்புதலை தருவார். பேதுருவுக்காக ஜெபிக்கும் பொழுது, சபையார் ஊக்கத்தோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய தூதன் அந்த இடத்துல வந்து நிற்கிறான். அந்த அறையில் வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அந்த பேதுருவை கட்டிப்படுத்த சங்கிலில் எல்லாம் அறுக்கப்பட்டு கீழே விழுகிறது. பேதுருவே, உன்னுடைய செருப்பை நீ போட்டுக்கோ. பாதரட்சியை போடுதான். அவன் ஏதோ சொப்பனம் காண்கிற மாதிரி, கனவு காண்கிற மாதிரி பாதரட்சியை செருப்பை போட்டு பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கான். தேவதூதன் முன்னாடி போயிட்டு இருக்கான், தேவதூதன் பின்னாடி பேதுரு வந்துக்கிட்டே இருக்கான். இவர்களுக்காக சபையார் ஒரு வீட்டுக்குள்ள கதவை அடைச்சிட்டு கடுமையாக ஜெபம் பண்ணுதாங்க, வல்லமையாக ஜெபம் பண்ணுதாங்க. ஊக்கமாக ஜெபம் பண்ணும் பொழுது பேதுரு அந்த வீட்டில் வந்து கதவை தட்டுகிறார். பேதுருக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற மனிதர்கள் பேதுரு வந்து நிற்கும் பொழுது இது பேதுரு அல்ல, இது பேதுருவின் சத்தம் மாதிரி கேட்கு. ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லை. கதவை திறந்து பார்க்கும் பொழுது எந்த ஒரு மனிதனுக்காக ஜெபித்தார்களோ அந்த மனிதன் தான் அந்த இடத்துல வந்து நிற்கிறான். அடுத்த சொல்றாரு, நீ பிதற்றுகிறாய், பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறார் என்று சொல்லி அதில் ஒருத்தர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம், அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றால் அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஊக்கமாக ஜெபம் பண்ணுதாங்க. பேதுரு எப்படியாவது விடுதலை கிடைக்கணும், பேதுரு எப்படியாவது வெளியே வந்துடணும், பேதுரு எப்படியாவது வரணும் என்று சொல்லி ஊக்கமாக ஜெபம் பண்ணும் பொழுது, ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுது தேவதூதன் மூலமாய் ஆண்டவர் அந்த காரியங்களை வாய்க்க செய்கிறார். 16வது வசனம் ரொம்ப ரொம்ப சூப்பரான வசனம். அப்போஸ்தலர் 12:16வது வசனம், பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். பேதுரு இன்னும் கதவை தட்டுதான். நான் தான் வந்திருக்கிறேன், நான் தான் வந்திருக்கிறேன், நான் தான் வந்திருக்கிறேன். உங்கள் ஊக்கமான ஜெபம் என்னை விடுதலை பண்ணியிருக்கு. உங்களுடைய ஊக்கமான ஜெபம் என்னை அழைத்து கொண்டு வந்திருக்கு. உங்களுடைய ஊக்கமான ஜெபம் எனக்கு விடுதலையை கொடுத்துருக்கு. நான் தான் வந்திருக்கேன் என்று சொல்லி பேதுரு மறுபடியுமாய் கதவை தட்டி கொண்டு இருக்கிறான். அடுத்தால அவர்கள் திறந்தபோது அவனை கண்டு பிரமித்தார்கள். பிரமித்தார்கள் என்றால் ஆச்சரியப்பட்டார்கள். பிரமித்தார்கள் என்று சொன்னால் அதிசயப்பட்டார்கள். இது எப்படி நடந்தது? எப்படி பேதுரு இங்கே வந்தார்? அவர் சிறைச்சாலையில் அல்லவா இருப்பார், எப்படி பேதுரு இங்கே வந்தார் என்று சொல்லி இந்த ஜனங்கள் ஆச்சரியப்படும்படியாய், பிரமித்தப்படும்படியாய்
உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு வார்த்தை ஊக்கமான ஜெபம் பிரமிக்க வைக்கும். ஊக்கமான ஜெபம் விடுதலையை கொண்டு வரும். ஊக்கமான ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத, நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத, நீங்கள் யோசித்து பார்க்க முடியாத. பேதுருவுக்காக யாரும் எங்கேயும் போய் சண்டை போடல. பேதுருவுக்காக யாரும் எங்கே போய் உண்ணாவிரதம் இருக்கல. பேதுருவுக்காக யாரும் போய் ரோட்டில் உட்காந்து சாலை மறியெல்லாம் பண்ணலை. பேதுருவுக்காக சபையார் செய்த ஒரே ஒரு காரியம் ஊக்கமான ஜெபம். அதே மாதிரி பிறவியிலிருந்து ஒருத்தர் சப்பானியாக இருக்கிறார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம். அவர் தாயின் வயிற்றில் பிறந்த நாளிலிருந்து அவர் சப்பானியாகவே இருக்கிறார். எழுந்து நடக்க முடியாத ஒரு மனிதராக இருக்கிறார். பேதுருவும் யோவானும் அந்த இடத்து வழியாக போகிறாங்க. இவர் அலங்கார வாசல் என்கிற ஒரு மண்டபம், ஒரு இடத்துலேருந்து பிச்சை கேட்பது இவருடைய வேலை. அப்போ பேதுருவும் யோவானும் ஊழியம் செய்கிற மற்ற நேரம் முழுதும் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஜெபம் 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 கர்த்தரோடு கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஜெபிக்க ஜெபிக்க பேதுரு யோவான் அவர்களோடு கூட அந்த சீஷர்கள் மூலமாய் அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். ஜெபிக்க ஜெபிக்க அற்புதம் உங்களை கொண்டு ஆண்டவர் செய்வார். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்வார். உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்படி நீங்கள் ஊக்கமாய் ஜெபிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் முதல்ல அற்புதம் நடக்கும். உங்கள் குடும்பத்தில் முதல்ல அற்புதம் நடக்கும். அதற்கப்புறம் நீங்கள் யாருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அங்கேயும் ஆண்டவர் கிரகிக்க முடியாத, நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்வார். அதே மாதிரி தான் இந்த இடத்துல பேதுரும் யோவானும் அந்த பக்கம் வராங்க. பிறவியில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 38-40 வயசுக்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. 40 வயசுக்கு மேலே சொல்கிறாங்க. ஒரு 40 வருஷங்கிட்ட அவர் நடக்க முடியாத ஒரு மனிதன் அவர்கிட்ட பிச்சை கேட்குறார். ஆனால் இவர் சொல்கிறாரு, எங்ககிட்ட கையில் ஒன்றும் இல்லை, ஆனால் இயேசுவானவர் எங்களோடு கூட இருக்கிறார், அவருடைய வல்லமை எங்களோடு கூட இருக்கிறது என்று சொல்லி அவன் என்ன செய்கிறாங்க, என்னை நோக்கிப்பார். அவன் நோக்கி பார்க்குறான். இவங்க காசு போட போகிறாங்க, ஏதோ தர்மம் பண்ண போகிறாங்க, பணம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவன் பார்க்கிறான். ஆனாலும் அவன் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவானவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் இயேசப்பாட்ட ஜெபம் வந்திருக்கிறேன், என்னுடைய ஜெபம் உன்னை இன்னைக்கு எழுப்ப போகும் என்று சொல்லி இயேசுவி நாமத்தினால் நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையை தூக்கி விடுதான். 40 வருடமாய் சப்பானியாய் இருந்த ஒரு மனிதன். அப்போ எத்தனை 1000 ஜனங்கள் அவனை பார்த்துருப்பாங்க, எத்தனை 1000 ஜனங்கள் அவனுக்கு அந்த தர்ம பணத்தை போட்டிருப்பாங்க. அந்த மனிதர்களுக்கு முன்பதாக இன்றைக்கு பேதுருவும் யோவானும் ஜெபித்து அற்புதம் செய்யும் பொழுது ஒரு பிரமிப்பான ஒரு காரியம் நடக்கிறது. இதுதான் அந்த காரியம். அவன் என்ன செய்கிறாரு, வலதுகையை பிடித்து தூக்கி விடும் பொழுது அவன் எழுந்து நடக்கிறான், அவன் ஓடுகிறான், அவன் சத்தம் போட்டு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறான். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம், அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லோரும் கண்டு 40 வருஷமாய் அவன் எழுந்திருக்க நடக்க முடியாத, நிற்க முடியாத, ஓட முடியாத ஒரு சப்பானி. ஆனால் அந்த சப்பானியான மனிதனை பேதுருவும் யோவானும் இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது, ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுது அங்கே ஒரு பிரமிப்பான ஒரு காரியம் நடக்கிறது. ஒரு கிரகிக்க முடியாத ஒரு காரியம் நடக்கிறது. மனிதனால் செய்ய முடியாத ஒரு காரியம் நடக்கிறது. 10ஆவது வசனம், தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டையில் பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். இவன்தான் ஐயா, இவன்தான் அந்த இடத்துல இருப்பான் தெரியுமா, இவன்தான் இத்தனை வருஷமா அங்கே இருந்தான் என்று சொல்லி இந்த மனிதனை பார்த்து அநேக மனிதர்கள் பேசுகின்றனர், அநேக மனிதர்கள் சொல்லுகின்றனர், அநேக மனிதர்கள் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். இது என்ன அதிசயம், இது என்ன அற்புதம், இது எப்படி நடந்தது, இது எப்படி சுகம் கிடைச்சது, யார் இப்படி வேலை பண்ண என்று சொல்லி பிரமித்தார்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடங்கி போன நிலைமையில் உட்கார்ந்துருக்கிறீங்களா? ஒன்றுமே வழி இல்லை, எழுந்து நிற்க முடியல நினைக்கிறீங்களா? உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய வேலையின் காரியங்களில், ஊழியத்தில்,
உடைய தேவையில் கடன் பிரச்சனைகளை எல்லாம் முடிந்தது, நான் கடைசி வரைக்கும் என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் என்று சொல்லி நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ ஊக்கமாக ஜெபம் பண்ணுவியா? பேதுரு, யோவான் இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது அங்கு ஒரு அற்புதம். பேதுருவுக்காக சபையார் ஊக்கமாக ஜெபம் பண்ணினார்கள். அவங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க, பேதுரு எப்படி இங்கே வந்தார் என்று சொல்லி. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். மனிதர்கள் உங்களை பார்த்து பேசின வார்த்தைகளை நினைக்காதீங்க. மனிதர்கள் உங்களை பார்த்து சொன்ன வார்த்தைகளை விட்டுருங்க, அது போட்டோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்றார், நீ ஊக்கமாக ஜெபிப்பியா? உன்னுடைய ஜெபம் ஒரு ஊக்கமுள்ள ஜெபமாக இருக்கணும். உங்கள் ஜெபம் ஒரு சுறுசுறுப்புள்ள ஜெபமாக இருக்கணும். உங்களுடைய ஜெபம் விடாமுயற்சி ஜெபமாக இருக்கணும். சோர்ந்து போகாமல் கர்த்தருக்குள் நீங்கள் எப்பொழுது நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எது முடங்கி போன நிலைமையில் கிடக்கிறதோ, எது குப்பையில் கிடக்கிறதோ, எது ஆகாது என்று சொல்லி அழுக்கு நிறைந்து குப்பையில் நிறைந்து கிடக்கிறதோ, அந்த இடத்துல என் ஆண்டவர் அநேக ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இது எப்படி நடந்தது என்று சொல்லி பிரமிக்கத்தக்கதாய் உங்கள் வாழ்க்கையில் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை பார்த்து சொல்லுகிறார். உங்கள் குடும்பத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய நிறுவனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய ஊழியங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு இருக்கிற பலகீனத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். அநேக ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கும்படி உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் இன்றைக்கு நடக்க போகுது. உங்களுடைய குடும்பத்தில் இன்றைக்கு அற்புதம் நடக்க போகுது. உங்கள் ஊழியத்தில் இன்றைக்கு அற்புதம் நடக்க போகுது. இயேசுவின் நாமத்தினால் ஊக்கமான ஜெபம். எரிய கோட்டை உடையும் உங்கள் ஜெபம். பிசாசுனுடைய கட்டுகள் அறுக்கப்படும் உங்களுடைய ஜெபத்தின் மூலமாய். ஜெபம் பண்ணுங்க. கடமைக்கு ஜெபிக்காதீங்க, கடமுறைக்கு ஜெபிக்காதீங்க, நேரத்தை பார்த்து ஜெபிக்காதீங்க. கர்த்தரோடு கூட பேசுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், மனிதன்கிட்ட பேசி ஒன்றும் ஆகாது. கர்த்தரோடு கூட பேசுங்க. கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இந்த ஜாஸ்வா டிவியின் மூலமாய், எங்களுடைய ஊழியத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஜெபம் பண்ணுவோமா? நன்றி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நீர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் செய்கிறதற்காக உமக்கு நன்றி. ஜெபிக்கின்ற மக்களாய் எங்களை மாற்றுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நீங்கள் நிகழ்ச்சியை பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கிரகிக்க முடியாத நன்மைகளையும் கிரகிக்க முடியாத கிருபைகளையும் கர்த்தர் உங்களுக்கு தருகிறதற்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.